எழுதுனது? உளுந்து பற்றி எழுதுனது யாருங்க? சேவையா நீங்களா? உட்காருங்க. இல்லை, ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக உளுந்துல 600 கிலோ எடுத்திருக்கேன், ஒரு ஏக்கருக்கு 600 கிலோ எடுத்திருக்கேன், ஏடிடி 5ல் 1000 கிலோ வரலாம் எடுத்திருக்கேன்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தேவை கூட எடுக்கணுங்கிறதான் என்னுடைய பாயிண்ட்டு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, 200 கிலோ எடுத்தேன், 170 எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னைய பொறுத்தளவில் அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவு இந்த அளவு, இதை எடுங்க. நிறைய பேர் 450 500லாம் எடுத்திருக்காங்க. அது மண் வளம் சார்ந்தது. எதை பொறுத்து? இப்போ உதாரணத்துக்குங்க, கெமிக்கல்ல போன தடவை யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த மண் எடுத்துக்கலாம், மண்ணில் தேங்கி நிற்கிதுன்னு வைங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுவும் பயன்பட்டு கொஞ்சம் அதிக விளைச்சல் வரும். ஆனால் அது நிலையானது இல்லை. சராசரி ஒரு விளைச்சல் இருக்கு, அது எடுக்கணும், எல்லா மண்ணிலையும் எடுக்கணும். ஐயா சொல்லக்கூடிய அந்த காலம்ங்கிறது இந்த உலகத்தில் எந்த விதமான தவறுகளும் நடக்காத காலம். இன்னைக்கு என்ன, இப்போ வெளியில் ரோட்டில் ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வைங்க, பஸ்ஸுலேருந்து புகை வருமா? அந்த புகை எங்கே போகுதுன்னு சொல்லுங்க. பஸ்ஸுலேருந்து புகை வருதுங்க, நம்ம பைக் ஓட்டிட்டு போகிறோம், அந்த புகை எங்கே போகுது? காற்றுல இருந்து இங்கே நிற்குங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 30 அடி 40 அடி உயரத்தில் நிற்குங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே உட்காருங்க. மழை பெஞ்சா கரைஞ்சி கீழே போய் சாக்கடைக்கு போகும், சாக்கடைக்கு போனால் கீழே குளத்துக்கு போகும். நம்ம வீட்டில் போர்வெல் தண்ணி வருது பார்த்தீங்களா, குளத்தில் இருக்க தண்ணி தான் ஊறி நம்ம போர்வெலுக்கு வருது. அப்போ என்ன வரும்? புகையும் சேர்ந்து வரும். பல்வேறு நோய்களுக்கான அடிப்படை அது. இப்படிப்பட்ட காலத்திலையும் நம்ம அதிகமான லாபம் எடுக்கணுங்கிறது என்னோட பாயிண்ட். ஐயா எழுதியிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அது மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பேருக்கு வழிகாட்டுங்க, சரிங்களா? ஊரில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி காட்டுங்க. பூதலூர், தஞ்சாவூர். ரொம்ப சந்தோஷங்கய்யா. மிளகாயில் பேன் யாருங்க எழுதுறது? மிளகாய் பேன். மிளகாயில் கண்டிப்பாக பேனுங்கிறது ரொம்ப எளிமையாக வரும். ஏன் அப்படின்னா, மிளகாய்ங்கிறது உங்களுக்கு எனக்கு தான் காரமான செடி. ஆக்சுவலாக அது பூச்சிகளுக்கான இனிப்பு செடி. இனிப்பு செடி அது. எல்லா பூச்சியும் வரும், முடிஞ்ச அளவுக்கு நிறையா வரும். பல அப்பிக்கு அப்புன மாதிரி வரும். ஏன்னா அது அதோட உணவு. நம்ம தானுங்க அதை வரவிடாமல் பண்ணிக்கணும். பேன் அப்படிங்கிறது இந்த மாதம் இன்னும் உச்சக்கட்டத்தில் வரும், ஆகஸ்ட் செப்டம்பர். அதற்கு வேணுங்கிற கரைசல் இயற்கை வழியிலையோ உயிர் வழியிலையோ தயார் பண்ணி அடிக்கடி தெளிச்சுக்கங்க. தெளிக்காம விட்டா என்ன நடக்கும்? மிளகாயில் ஓட்டை போடக்கூடிய பூச்சிகள் நிறைய வந்துடும். அது வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், அழுகல் வரும், அதை தொடர்ந்து பூச்சிகள் வரும், திருப்பி பூச்சி கடிக்கும், காயில் பூச்சி கடிக்கும், உள்ளே போயிட்டு புழு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் தின்றும், வெளியில் இருக்க கூடு மட்டும் இருக்கும். இது ஒரு வகை நடக்கும். இன்னொன்று, ஓட்டை போட்டுருச்சுன்னா அந்த இடத்துல மழை தண்ணி பட்டால் அழுகல் வந்துடும், இதுவும் நடக்கும். இதெல்லாம் தொல்லை வரும். இதோட ஆரம்ப புள்ளி எது? ஆரம்பத்திலே பூச்சியை நிறுத்தாது. கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கங்க, கண்டிப்பாக சரியாயிடும். உங்களுக்கு இந்த 2 திரவங்கள், ஒன்று புகையிலை கரைசல், உங்களுக்கு செய்முறை தெரியலன்னா திருப்பியும் ஒரு வார்த்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அதை காப்பி பண்ணி போட்டு விட்றேன். பொறுமையாக படிச்சுட்டு செய்யுங்க, ரைட்டா? ஒரு 4-5 வழிமுறை அனுப்புகிறேன். எது பிடிக்குதோ செய்யுங்க, எந்த பொருள்லாம் கிடைக்குதோ செய்யுங்க, ரைட்டா? ஞானசேகரன் உட்காருங்க. கோழி எரு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எருங்கய்யா, சரியா? அதாவது நம்ம வீட்டில் நான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன், அதோட எருவை போடலாமான்னா கண்ணை மூடிக்கிட்டு போடலாம். இந்த பிராய்லர் கோழியோடதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அது என்ன நடக்கும்னாங்க, சீக்கிரம் வளரணுங்கிறதுக்கு ஸ்டீராய்டு நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. பயன்பட்டது போக கழிவில் வெளியே வரும், அதைத்தான் நம்ம காட்டில் போடுவோம். ஸ்டீராய்டுனா என்ன தெரியுங்களா? சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஊசி போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த துடைப்பாங்கல்ல,
இப்படி தொடச்சா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எந்த பூச்சி எந்த விதமான நுண்ணுயிரிகளும் இருக்கக்கூடாது, அதுக்காக துடைக்கிறது. ஒரு சொட்டை 1000 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை தொட்டு தடவுறதே எப்படின்னா இதெல்லாம் நேரடியாக கொடுக்கறது. கோழி எருவில் கவனமாக இருக்கணும், மக்க வச்சு கொடுக்கணும். கோழி எருவை எப்படி மக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம், அதான் வழிமுறையை பாருங்கள். ஒரு 2 வருஷம் ஆகி மணலாக இருக்கக்கூடிய கோழி எருவை பயன்படுத்துங்க. ஓகே சாமி, அப்படி பாருங்க. அது அப்படி. மற்றபடி உரங்கள், மருந்து, நீர்ப்பாசன முறை, களைக்கொல்லி எங்களுக்கு ஆகாதுங்க, நாங்கள் பண்ணுறதில்ல. சரியா சாமி, பார்த்துக்குங்க. அறுவடை காலம் இதெல்லாம் நான் ஷெல்ஃப் லைஃபா ஈயம் கரைசல் ஒரு தடவை தயார் பண்ணிங்கன்னா 90 நாள் வச்சுக்கலாங்க. கடையில் வாங்கி 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா 90 நாள் வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு நமக்கு அவ்வளோ தேவை இல்லைங்க அப்படின்னா 1/2 லிட்டரை வச்சு 10 லிட்டர் தயார் பண்ணுங்க. அது 3 மாதம். அது முடிகிறப்ப இன்னொரு 1/2 லிட்டரை வச்சு இன்னொரு 10 லிட்டர் தயார் பண்ணுங்க. 6 மாதத்துக்கு பயன்படுத்தலாம். அப்படி ரைட்டாப்பா? ஒன்று இப்படி அல்லது அப்படி. மீன் அமில 2 வருஷம் வச்சுக்கலாங்க. பஞ்சகாவியை 2 வருஷம் வச்சுக்கலாங்க. ஜீவாமிர்தம் எனக்கு தெரிஞ்சு 15 நாளுங்க. இன்னைக்கு தயார் பண்ணி முடித்தோம்னா, சப்போஸ் ஒரு 100 லிட்டர் இன்னைக்கு கொடுக்குறோம்னா 10 நாள் கழிச்சு இன்னொரு 100ங்க, அதோட முடிச்சுக்கணும். இல்லைன்னா அதில் உள்ள ஒன்றும் இருக்காது. நான் அந்த மற்ற விஷயம்லாம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்துவீங்கள, தூய வெள்ளை பொன்னின்னு போட்டு அனுப்புங்க. நீங்கள் வெள்ளை பொன்னின்னு போடுறது 150 நாள் வெள்ளை பொன்னியை கேட்குறீங்களா, 135 நாளாக கேட்குறீங்களா? 135 அதை தானே கேட்குறீங்க. வெள்ளை பொன்னின்னு போட்டு அனுப்புங்க, நான் அனுப்புகிறேன். பன்னீர்செல்வம் ஐயா உட்காருங்க. பொதுவாங்க வளம் இழந்த மண் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இப்போ வேளாண்மை துறையில் சணப்பு தக்கைப்பூண்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஒரு விவசாயமாக பண்ணணும். சணப்பு தக்கைப்பூண்டு போட்டு போன வாரம் நம்ம குழுவில் ஒருத்தர் போட்டாருங்க. புழு கடிச்சு குச்சி குச்சியாக நின்றுச்சுங்க. அப்படி ஆகிறது இல்லைங்க. நம்ம செஞ்சோம்னா அது 100 கிலோ இலை இருக்கிற அளவுக்கு அடர்ந்து நிற்கணும். அதை ஒரு விவசாயமாக பண்ணணும். தரையிலையும் கொடுக்கணும், தெளிச்சும் கொடுக்கணும். அப்படி கொடுத்து கொண்டு வரணுங்க. அதை மட்டும் பார்த்துங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, கொஞ்சம் நல்ல பொருள்களை நிறையா கொடுக்கறது. ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. விவசாயம் பண்ணாலே அந்த நிலம் நல்லதாயிருங்க. ரைட்டா சாமி? எதையோ ஒன்று போடணும். ஒன்றுமே முடியலையா, ஒரு வரகு, குதிரைவாளி, தெனை, சாமை, குருவிக்கு போக மிச்சம் நமக்கு. ஆனால் நிலத்தில் ஒரு பயிர் இருக்கு. ரைட்டா சாமி? ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஆனால் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நிறைய மீன் அமிலம் அந்த மாதிரி எந்த பொருள் கிடைக்குதோ நம்ம சக்திக்கு உட்பட்டு ஏதாவது ஒன்று தயார் பண்ணுங்க, கொடுங்க. நிறைய கொடுக்கணும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. என்ன விவசாயம் பண்ணுவீங்க நார்மலா? என்ன சாமி? நெல்லு தானே? இப்போ என்ன விதை நெல் வாங்கி வச்சிருக்கீங்க? என்ன சாமி? மானாவாரியா போடுவீங்களா? மானாவாரியாவா? இல்லை சாமி, உங்கள்கிட்ட தண்ணி வசதி இருக்கா? தண்ணி வசதி இருக்கா? தண்ணி இல்லை. அப்போ இதில் புரட்டாசியில் தான் போடுவீங்க, அப்படியா? நீங்கள் சேலம் மாவட்டத்தில் வருவீங்களா, கள்ளக்குறிச்சியில் வருவீங்களா? கள்ளக்குறிச்சி இல்லையா? 7ஆம் தேதி கள்ளக்குறிச்சிக்கு நான் வருவேங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங்கு. சரியா? வருவேன். நீங்கள் வாங்க, ஏதாவது வேறு வழி இருக்கான்னு பார்க்கலாம். குழந்தைவேல் மாட்டுப்பண்ணை அமைப்பது பற்றி நீங்களாங்கய்யா உட்காரு. இல்லை, மாட்டுப்பண்ணை அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த ஷெட்டு அமைக்கிறதுக்கு என்ன வழின்னா, பொதுவாங்க அதுக்கு கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது உங்கள் பஞ்சாயத்து தலைவரும் உங்களோட கால்நடை டாக்டரும் பார்த்து முடிவு எடுக்கிறதுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எல்லா தலையீடும் இருக்குங்க. ஒரு வார்த்தை இருந்தாலும் சொல்லி வைங்க, கேட்டு வைங்க.
வரும். அக்டோபர் முதல் வாரத்தில் வரும். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க சாமி, மாடு இருக்கான்னு பார்க்குறாங்க. அதான் மாடு இருக்குன்னா கொடுப்பாங்க, மாடு இருக்குன்னா கொடுப்பாங்க. டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்க, அவர் தான் ரெக்கமெண்டேஷன் போடணும். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்க, அவர் தான் நகர்த்தணும். இதை மட்டும் செய்யுங்க, பண்ணிக்கலாம். அது ஒன்றும். இது எந்த மாவட்டங்க? என்ன? மணச்சநல்லூரா? என் நம்பர் இருக்கு இல்லைங்களா? நம்பரு நீங்கள் வந்து நான் இங்கே இப்போ அமைச்சர், எங்கள் அமைச்சர் 1ஆம் தேதி இங்கே ரிவ்யூ, நாங்கள் இங்கே வருவேன். அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டுக்கு நான் இங்கே வந்துடுவேங்க. புதன்கிழமை இங்கே தான் இருப்பேன். கால் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணணும்னு என்னால் முடிஞ்சதை பார்க்குறேன். நுனிக்கருகள், வெங்காய பயிரில் நுணுக்கருகள். எந்த மாவட்டங்கய்யா? என்னங்கய்யா? அங்கேருந்தா வந்தீங்க? என்ன சாமி, உட்காருங்க. பொதுவாங்க இந்த நுனிக்கருகள் நமக்கு வெடசந்தூரில் எந்த பகுதி? பூத்தாம்பட்டி. ரோட்டுக்கு வடக்குங்களா, ரோட்டுக்கு தெற்குங்களா? பொதுவாங்க வெங்காயத்தை பொறுத்தவரையில் அந்த நுனிக்கருகள் வருது இல்லைங்களா? நுனிக்கருகளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா சத்து குறைபாடு, நம்ம பேசின சத்து குறைபாடால நுனி மஞ்சளாகும். நம்ம நிறைய தண்ணி கொடுத்துருந்து, மழை பெஞ்சிருந்து, அந்த காட்டில் தண்ணி நின்றுருந்து, நம்ம அடி உரம் போடாமல் போட்டு அது நம்ம வளர்த்துருந்தோம்னா நுனியில் வந்து மஞ்சளாக உருண்டையாக பழுப்பாக உருண்டையாக அப்படி பழுப்பாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கெமிக்கலை பண்ணுவீங்களா இயற்கையா? இயற்கை தானே. 200 லிட்டர் தண்ணிங்க, 1 லிட்ரு நான் எழுதி அனுப்புகிறேனுங்க. 1 லிட்ரு ட்ரைகோடர்மா விரிடி. சரியா? உங்கள் நம்பர் சொல்லுங்கள். என்னங்க? ஓகேப்பா. நீங்கள் அப்புறம் கூட கேளுங்க, என் நம்பர் எழுதியிருக்கீங்கள, இருக்கப்ப கேளுங்க, நான் சொல்கிறேனுங்க. அதான் உட்காருங்களேன். அது என்ன பிரச்சனைனாங்க, ஒன்று வந்து அதுதான் சொல்கிறேன், நமக்கு வந்து தண்ணி எச்சா நிற்கிறப்ப கீழே போயிடும், அந்த சத்து கீழே போயிடுச்சுன்னு வைங்களேன். வேறு உள்ள தானேங்க, வெங்காய வேறு உள்ள தானே உயரம். நிறைய தண்ணி கொடுக்குறப்ப ஈரம் வந்து இந்த ஆழத்துக்கு கீழே போயிடுச்சுன்னு வைங்க, அந்த சத்தை இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வைங்க, நுனி மஞ்சளாகும். 1. வேறு அழுகி இருந்தா மஞ்சளாகும். 2. நுனியில பூச்சி இருந்தா மஞ்சளாகும். அதை எப்படி பார்க்கணும்? ஒரு நுனி இருக்குன்னா அப்படி தட்டி விட்டீங்கன்னா குய் 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 குயின்னு பறக்கும். பறக்குதான்னு பாருங்க. ஒரு தாளை சாய்ச்சி வச்சு உள்ளங்கையில் அப்படி தட்டுனீங்கன்னா அல்லது பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள பேன் ஓடுதான்னு பாருங்க. ரைட்டா சாமி? இதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் இது எத்தனாவது நாளில் இருக்கு? இப்போ எத்தனாவது நாளில் இருக்கு? வீட்டில் ஊரில் யாராவது ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறவங்க இருக்காங்களா? கொஞ்சம் எடுத்து அனுப்புங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் நாளைக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நாளைக்கு அனுப்பலாமா? ஞாயிற்றுக்கிழமை அனுப்பலாமா? அனுப்பிச்சி விடுங்க. நான் என்ன பிரச்சனை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குவோம். ரைட்டாப்பா? வேறு எதுவும் புள்ளி இருக்கா? சிவப்பு புள்ளி, கருப்பு புள்ளி அதெல்லாம் இல்லை, இது மட்டும்தான். நீங்கள் இந்த பூச்சி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு என்னை கூப்பிட்றீங்களா? நம்பர் இருக்குல்ல? தென்னையில் வந்து எந்தெந்த ஊடு பயிர் பண்ணலாம் யாருங்க கேட்டது? உட்காருங்க. இது எந்த பகுதிங்க? என்னங்க? மணச்சநல்லூரா? மழை பெஞ்சா தண்ணி நிற்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து காய்கறி பயிருங்கிறது குறைஞ்சபட்சம் 4.5 மாதத்துலேருந்து 5 மாதம். ஓகேங்களா? மழை இப்போ வந்து ஆகஸ்ட்டுங்க. ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நமக்கு நவம்பர் 26 தேதியிலேருந்து மழை வருங்க. அந்த டைமில் நமக்கு தண்ணி
அதாவது தெப்பமாக நிற்கக்கூடாது, கீழே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்குங்க. பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னா, என்ன இடைவெளி வச்சுருக்கீங்க தென்னைக்கு தென்னை? 25. முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு சைடு இருக்கு இல்லைங்களா, வெளி ஓரத்தில் ஒரு வரிசை இருக்கும்ல, அந்த வரிசைக்கும் அதுக்கு அடுத்த வரிசைக்கு இடையில எந்த பயிர்னாலும் போடுங்க. எது போடலாம்? காய்கறி தானே கேட்குறீங்க, எல்லா காய்கறியும் போடலாம். முக்கியமாக கத்திரிக்காய், வெயில் கிடைக்கும், போட்டு விடுங்க. மேற்கு வெயில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓரத்தில் போட்டுக்குங்க. நிலம் இப்படி சாஞ்சிருக்கு அப்படின்னா வடக்கு கிழக்கு. எவ்வளோ தூரத்துக்கு வெயில் அடிக்குது, 12 மணிக்கு போய் நின்று பாருங்க, எம்புட்டு வெயில் அடிக்குதுன்னு. வெயில் அடித்தா காய் வரும், இல்லைன்னா உடம்பு வரும், பூ வராது, காய் வராது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதில் நீங்கள் வந்து பூ பயிர்கள் சாகுபடி வைக்கலாம், இது வைக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். வெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வெயில் இருந்தால் நல்லா வரும். 2வது நல்ல தண்ணி கொடுத்துக்கணும், நல்ல சத்து கொடுக்கணும். தென்னைக்கு கொடுக்குற சத்தே இதையும் எடுத்துக்கும், இதெல்லாம் ஆகாது. உங்கள் வயிறு வேற, என் வயிறு வேற, தனித்தனியாக கொடுக்கணும். கொடுத்து கொண்டு வரணும், தெளித்து கொடுக்கணும். ஊடு பயிருங்கிறப்ப கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். மொட்டை வெயிலில் இருந்தால் பல பாதுகாப்பு இருக்குது, நிழலில் இருக்கிறப்ப பல பிரச்சனைகள் இருக்குது. ரைட்டா சாமி? கவனமாக பார்த்துங்க. உங்களுக்கு அதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வரும்னா எறும்பு வரும். அந்த எறும்புக்கு நம்ம என்ன செய்யறது? முசுடுக்கு என்ன பண்ணணும், சின்ன எறும்புக்கு என்ன பண்ணணும், அதை பார்த்துக்கலாம். எதுனாலும் ஆரம்பிங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க, எது வேணாலும் செய்யுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஐயா, தைவான் பிங்க் யாருங்கய்யா? எந்த ஊருங்கய்யா? எப்படி இருக்கு? சைஸ் சின்னதாக இருக்கா? கடிச்சா கடிக்க முடியாமல் இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் சைஸ் சின்னதாக இருக்கா? பொதுவாக சைஸ் பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கவாத்தெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா? கையை விரிச்சு விட்ருக்கீங்களா? அதாவது கொய்யாவில் என்ன பண்ணணும்னா, கொய்யாவோட அடிப்படை என்னன்னா, நாட்டு கொய்யா வேறங்க, ஒட்டு கொய்யாலாம் என்ன பண்ணணும்னா கையை பிரித்து விடணும். இந்த இடத்துல இப்படி கை நிற்கிதுன்னு வைங்களேன், ஒரு மணல் கேரி பேக்கில் மண்ணை கட்டி இதில் வச்சு இப்படி சாய்ச்சி விடணும். அப்போ தான் வெயில் உள்ளே விழுகும். வெயில் விழுந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று, அப்போ தான் அதிகமாக உணவு தயாரிக்கும், காய் பெருக்கும். 2வது, நமக்கு பொதுவாக அந்த கொஞ்சம் தண்ணி, சப்ப தண்ணியா குடிக்கிற தண்ணி, அதான் சொல்கிறேன். அதான் லைட்டாக அதான் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கனால அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பண்ணணும்னா, சாணம் நிறையா போடணும். சுண்ணாம்பை சாணம் மாற்றும். ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு 3 தடவை அல்லது 4 தடவை, மரத்துக்கு 10 கிலோ சாணம். செடியோட உடம்பு இங்கே இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பக்கத்துக்கு 3 அடி. எவ்வளோ பெரிய எத்தனை மாதம் மரம்? அவ்வளோ இருக்குல்ல. இங்கே பாருங்க, 3 அடிங்க, வட்டம் போடுங்க. சொட்டு நீரை கையில் தண்ணி ஊற்றுறீங்களா? வாய்க்கால். அதான் சொல்கிறேன், நீங்கள் வட்டம் போடுங்க. வட்டத்தில் 10 கிலோ சாணம்ங்க, 1 கிலோ வேப்ப முன்னாக்குங்க. சாம்பல் இருக்கு இல்லைங்களா, ஒரு அரை கிலோலேருந்து 1 கிலோ மேலால் போட்டுக்கோங்க, மூடுங்க. அது மேலே தண்ணி போட்டோம். ரைட்டுங்களா? இது சாணம் பேஸு. இது இல்லாமல் உங்கள்கிட்ட மாடு இருக்கா? ஜீவாமிர்தம் இருந்ததுன்னா 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டரு கொடுக்க காய் பெருக்குங்க. சரியா சாமி? அது இந்த எருக்களை கரைசல் கீழே ஊற்றலாம், மேலே தெளிக்கலாம். 2. 3வது நம்ம கீரனூர்லேயோ இல்லை இங்கிட்டோ உங்களுக்கு இது கிடைக்குதுன்னா, பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா கிடைக்குதுன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அதை ஊற்றிக்கங்க, காய் பெருத்து கிடைக்கும். பஞ்சகாவியா இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மோர் இருக்கு இல்லைங்களா, மோர் போட்டு வைங்க. ரைட்டா? மோர் போட்டு தேங்காய் பால் ஊற்றி தேமோர் கரைசலாக தயார் பண்ணிங்க. 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்துக்கங்க. பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, 50 கிராம் கலந்துக்கங்க. பெருங்காயம் 50 கிராம் கலந்துக்கங்க. கடல் பாசி உரம்னு விற்குங்க. அது புதுக்கோட்டையில் ஒருத்தர் கடல் பாசியே வச்சுருக்கேன்னாரு. ஒன்று அதை வாங்கி சுட வச்சு அப்படி பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது வெளியில் கடையில் விற்கிற கடல் பாசி ஒரு 50 மில்லி கலந்துக்கங்க. அடிச்சிங்கன்னா காய் நல்லா ஊதி வரும், நல்லா பெருசாகி வரும். சரியா சாமி? அது பார்த்துங்க. இந்த வேம்னு ஒரு பொருள் இருக்குது, வேம்.
அது பவுடராக இருக்குது, திரவமாக இருக்குது. எது உங்களுக்கு வாய்ப்புன்னு பாருங்கள், விலை எது கம்மின்னு பாருங்கள். வேம் சாமி நான் எது சொன்னாலும் 200 ரூபாய்க்கு மேலே போட்டு யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, சரியா? யார் கொடுத்தாலுங்கிறதுக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. அவங்க யார்ட்டையும் வாங்கக்கூடாது. அதை நீங்கள் கூட கேட்குறாங்கன்னா என்கிட்ட நம்பர் கேளுங்க, நான் நம்பர் தரேன். கம்மியான இடத்துல வாங்கிக்கோங்க. அதை ஊற்றுங்க 15 நாளைக்கு ஒரு முறை. எவ்வளோ மரம் வச்சுருக்கீங்க? நல்லா பண்ணுங்க, சரிங்களா? நல்லா ரேட்டு போகும், நல்லா பண்ணுங்க. இந்த மாதமும் அடுத்த மாதமும் பூச்சி இந்த இது காய் இது போடும்ல, ஆணிக்காய் வரும்ல, தேயிலை கொசு அது வரும். வராமல் இருக்க என்ன பண்ணணும்? கீழே விழுந்த காயெல்லாம் பொறுக்கிடணும், பிளாஸ்டிக் பையில் போட்டு தெளிவாக்கிடணும். ஈயம் கரைசல் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. காட்டில் தரைவெளி விட்டுருங்க. மாதம் விட விட்டிங்கன்னா வாடை வராமல் இருக்கும். மேலே தெளிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த அழுகல் இல்லாமல் இருக்கும். ஈயம் கரைசல் காய் தெளிவாக இருக்கும். இல்லை, ஈயம் கரைசலோட ரோல் வேலை வேறங்க, இதோட வேலை வேற. அதாவது வடிவம் கொடுக்கறது, ஒரு பயிரோட வடிவம் கொடுக்கறது எருக்கல கரைசலோட வேலை. அதே நேரம் ஈயம் கரைசலுங்கிறது என்ன பண்ணும்னா, இப்போ நீங்கள் தண்ணி தப்பாக இருக்குன்னு வைங்க, ஏதோ ஒன்று தண்ணியில் தப்பாக இருக்கு, வாடை நம்ம தோட்டத்துக்குள்ளே போனால் கொய்யா தோப்போட வாடை வரணுங்க. வேற இருந்துச்சுன்னா நமக்கு அழுகல் வரும், தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தான் சாமி அழுகுச்சுன்னா டக்குன்னு இப்போ குருவி கடிச்சிச்சு, கீழே விழுந்துச்சு, உடஞ்சிச்சு, அதெல்லாம் தனியாக எடுத்துடணும், பளிச்சுன்னு எடுத்து விட்டுறணும். ரைட்டாப்பா? எடுத்து தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கணும், இதை அடித்து விட்டுறணும். பாருங்கள், வாய்ப்பை பொறுத்து செய்யுங்க. உங்களுக்கு இந்த பொண்ணு வாங்கி செஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா இந்த பழங்கள்லேருந்து செய்ய முடியுமா? பரங்கி பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம், அது செய்யுங்க, தெளிங்க. அதான் சாமி, எடை பார்த்துக்கங்க, நீங்கள் நடக்கிறத பார்த்துக்கங்க. உள்ள குட்டையாக இருக்க பயிர் எது வேணாலும் போடலாம். நான் அதுக்குள்ளெல்லாம் வரல, நீங்கள் என்னமோ பண்ணுங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னா, கொய்யாக்குள்ளே எலுமிச்சையை வைக்கிறேன், கொய்யாக்குள்ளே பாக்கு வைக்கிறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. கொய்யா தனி மரம், கீழே தரையில் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ரைட்டாப்பா? முடிச்சுக்கலாமா? சந்தோஷங்க. ரைட்டா? உங்களுக்கு இந்த இன்னொருத்தர் இல்லைங்க, கோரை பொருட்கள் கேட்கலையே நினச்சேன். யாருக்கு? நீங்கள் தானே? சரிங்க, இங்கே இருங்களேன். கோரை புல்லுங்கிறது ஏன் அதை அழிக்க முடியாது? அப்படியா? உங்கள் ஊருக்காருங்கிறப்ப நான் ஸ்பெஷலாக சொல்லி ஆகணுங்க, இல்லைன்னா அவர். இங்கே பாருங்களேன், கோரையோட பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க. அதோட பிரச்சனை என்னன்னா, கோரை கிழங்குங்கிறது இப்போ உங்கள் கால் இருக்கிற இடத்துலேருந்து 1/2 அடி ஆழத்தில் தான் கிழங்கு இருக்கும். 1/2 அடி ஆழத்துக்கு கீழே தான் கிழங்கே இருக்கும். நீங்கள் மேலே இருந்தால் களைக்கொல்லி அடித்து கொள்ளலாம், இயற்கையோ செயற்கையோ. நீங்கள் எந்த களைக்கொல்லி அடிச்சிங்கனாலும் தரைக்கு மேலே தெரிகிறது சாகும், தரைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி பச்சையாக இருக்கும், கிழங்கு பச்சையாக இருக்கும். அடுத்த தண்ணி பட்டுச்சுன்னா எழுந்திரிச்சு வரும். அப்போ கோரைக்கிழங்கை எப்படி கொல்றது? கொள்ளு இருக்கு இல்லைங்களா, கொள்ளு விவசாயம் பண்ணணும். கொள்ளு என்ன பண்ணும்னா, அந்த கோரை கிழங்கோட உடம்ப உறிஞ்சி எடுத்து அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஒரு 2 தடவை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கோரை இருக்காது. ஆனால் கொள்ளு எப்படி போடணும்னா, இப்போ ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ போடணும்னு உங்கள் கணக்கு இருக்குன்னா, இன்னொரு 2 கிலோ சேர்ந்து 50% சேர்த்து 6 கிலோவை போடணும், நெருக்கி போடணும். ரைட்டா சாமி? நான் சொல்கிற பாயிண்ட் ஓகேயா? இதை மட்டும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வேற தயவுசெய்து களைக்கொல்லி அடிக்காதீங்க, கேட்காது. ஜெயராஜ் தின்னக்கோணம், நீங்கள் தானா? இப்போ இதே சொன்னதாங்கய்யா, கோரைக்கு செஞ்சு பாருங்க. இப்போ நீங்கள் என்ன தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க? நெல்லுங்களாங்க, எள்ளுங்களாங்கய்யா. இப்போ எத்தனை நாளில் இருக்குது எள்ளு? ஒரு தடவை கொள்ளு போட்டு விடுங்க, போடுங்க. தனிப்பயிராக கூட போடுங்க. 80 நாள் தானே,
கொஞ்சம் பண்ணி விடுங்க, சரியா? அதாவதுங்க வேஸ்ட் தொழு உரத்துக்கு அதான் பண்ணலாம். பசுந்தாள் உரங்கள் போடலாங்க. தொழு உரத்துக்கு மாற்றா பசுந்தாள் உரம் போடலாம். போட்டாலும் நான் சொல்றேனே அந்த அளவு வளர்க்கணும். நீங்க பசுந்தாள் உரத்தை எப்படி வளர்க்கணும்னா, அந்த செடியெல்லாம் அள்ளி வெயிட் போட்டிங்கன்னா ஒரு 100 கிலோ 150 கிலோ வர்ற அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி வளர்க்கணும். அப்பதான் அது நல்லா வரும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு சத்து கொடுக்கணும். இப்போ உங்க நிலத்துல சத்து இல்லைங்க, சனப்பு தக்க கொண்டு போட்டீங்க, அது ஈக்கியா வளருதுன்னு வைங்க, அதுக்கு மீனமிலம் தரையில் கொடுத்து கையை விரிய வைக்கணும், நிறைய கிளை வரணும் இலை வரணும், அப்படி பண்ணணும். ரைட்டா சாமி? சர்க்கரை ஆலை கழிவு நீர் கொடுக்கலாம். இந்த ப்ரெஸ் மட்டு போடலாங்க, ப்ரெஸ் மட்டு போடலாம். இந்த திரவம் வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. நான் கேட்டு வேணா சொல்றேனுங்க. அது என்னன்னா, அந்த கரும்பு ஆலைகளில் இருக்கக்கூடிய கழிவை வச்சிருப்பானுங்க, அதை வந்து நம்ம தோட்டத்தில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் ஒரு சில நேரம் தொல்லை இருக்குங்க. நான் கேட்டு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்களா? வேஸ்ட் டீகம்போசர் பயன்கள் எப்படி பயன்படுத்துவது? வேஸ்ட் டீகம்போசர் வந்துங்க எப்போ தயார் பண்ணாலும் எப்போ பயன்படுத்தினாலும் அது தனியாக பயன்படுத்தக்கூடாதுங்க. நிலத்தில் வளமாக்குறது தனியாக